ரைஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு நிறைய கண்ட்ரியில் இருக்க தமிழர்களை இணைக்குது, எல்லாம் இருக்குது. இதோடைய தனித்துவமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ரைஸோடைய தனித்துவம் வந்து எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு, ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு இருக்கிற சேரெல்லாம் வந்து நம்ம நார்மலாக எல்லாரும் இப்படி உட்காந்து ஸ்டேஜை பார்த்த மாதிரி இல்லாமல் எல்லா சேரையுமே வந்து ஒரு ரவுண்டாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் என்னன்னா ஆப்போசிட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த பார்க்குற மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு என்னன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸாக தனித்தனியாக உட்கார வச்சிருந்தாங்க. சூப்பர். அதில் நான் எல்லா கண்ட்ரீஸும் இதுவும் பார்த்தேன். எனக்கு குறிப்பாக வந்து இந்த கத்தார் டீம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், அதில் நம்ம மகாதேவன் ஐயாலாம் வந்துட்டு ரொம்ப வாலண்டியர் பண்ணி, மகாதேவன் அப்புறம் சக்திவேல் அப்புறம் விக்னேஷ் இவங்கெல்லாம் வந்துட்டு நாங்களாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணி எல்லாரையுமே கனெக்ட் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி போகணும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி எல்லாருமே அவங்கவுங்க பிஸ்னஸை சொல்லும் போது அது ரொம்ப இன்னும் ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அங்கே பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இன்னொரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு பிச் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு. அங்கே வந்துட்டு ஆண்டர்பிரனர்ஸ் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை வந்து அங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து பிச் பண்ணுறாங்க. அது வந்து கரெக்டாக ஒரு 3 minutes தான் டைம் கொடுக்குறாங்க. 3 minutesக்குள்ள எனக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸ்டார்ட் அப் எப்படி பிச் பண்ணுறாங்க, இன்வெஸ்டர் அதை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கிறத நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்க்கு எப்படி ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணணும், என்ன கேள்விலாம் வந்து இன்வெஸ்டர் சைட்ஸ்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தேவையே இல்லைனாலுமே பட் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கும் ஃபண்டிங் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த ஈவெண்ட் நம்ம போனோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப் வச்சிருக்கிறவங்களுக்கு என்னால் கனெக்ட் பண்ண அவங்கள இந்த ஈவெண்ட் கூட்டு வந்தேன்னா நீங்க வாலண்டியரிங் பண்ண ஆரம்பிச்சீங்க. நான் வாலண்டியரிங் கூட்டு வந்தேன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்மளால ஒரு இதுல பொசிஷன் பண்றது. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாரிஷ், லீடர்ஷிப் குவாலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க ஆண்டர்பிரினர்ஸ்க்கு. சர்வன்ட் லீடர்ஷிப்னு ஒன்று சொல்றாங்க. ஃபாதர் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. சர்வன்ட் லீடர்ஷிப்னா நீங்கள் இறங்கி உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சீங்களோ அதை மிச்சவங்களுக்கு கொடுக்குற ஒரு விதமான ஒரு கிளாஸ் ஆஃப் தாட் ப்ராசஸ். அது இந்த ஈவெண்ட்ல நீங்க பார்த்துருக்கீங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுதான் இந்த ஒரு தனித்துவம் நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மாரிஸ் ஃபோட்டோகிராஃபியுடைய அடுத்த ஒரு இலக்காவும் அடுத்த ஒரு பயணமாகவும் அடுத்த மாநாடுக்கும் நீங்கள் வரேன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன அடுத்தடுத்த நிகழ்வு நடக்குது, நீங்கள் என்ன விஷனாக பார்க்குறீங்க மனிஷ்? ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷனே கிரியேட் ஆனதே ரைஸ் வரப்போ ஏதோ ஒரு விஷனே கிரியேட் ஆச்சு. சூப்பர். என்ன விஷயம்னா, நான் அதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோகிராஃபி தான் பண்ணுறோம், நம்ம வந்து நம்மளோட இந்தியாவுக்குள்ளே பண்ணோம். இந்தியாவுக்குள்ளே தான் எனக்கு ஐடியா இருந்துச்சு, எப்படி பண்ணலாம், எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு. எனக்கு ரைஸில் குளோபலி வந்து இவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க, இவ்வளோ மாதிரி பிஸ்னஸ் பண்ணவும் முடியும் அப்படிங்கிற ஐடியாவே எனக்கு அங்கே வந்து தான் கிரியேட் ஆச்சு. ஒய் காண்ட் நம்ம மாரிஸ் ஃபோட்டோகிராஃபி சர்வீஸை வந்து எப்படி நம்ம இன்டர்நேஷனலாக கொண்டு போகலாம். மாரிஸ் இன்டர்நேஷனல் வந்துருச்சு. ஆமாம், அந்த மாதிரி எனக்கு அந்த தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ணதே எனக்கு ரைஸ் ஈவெண்ட் வந்து தான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பட் இப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அங்கே எப்படி போகிறது, யாரை கனெக்ட் பண்ணுறது, எப்படி பார்க்கறது. இங்கே உள்ள மாதிரி தான் அங்கேயும். நீங்கள் துபாயில் இந்த ஆல்ஃபிரட் பெர்க்மன் ஐயா மீட் பண்ணீங்க இல்லையா, அது என்ன நடந்துச்சு? ஆமாம், ஆல்ஃபிரட் பெர்க்மன் ஐயா வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருந்து நம்ம ஒர்க் ஆன் ஸ்பாட்லேயே அவங்க கொஞ்சம் பார்க்கவும் செஞ்சுருந்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே வந்துட்டு அவங்க அந்த ஈவெண்ட் வந்து நீங்க நாகர்கோயில்ல போய் பண்ணுங்க, நாகர்கோயில்ல இருந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்துட்டு அவங்க கொடுத்துட்டு நம்ம சசி தான் வந்து கனெக்ட் பண்ணி விட்டாரு. அவர் நம்பர் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டாரு, என் நம்பர் அவருக்கு ஷேர் பண்ணிட்டாரு. பேசிக்கிட்டு இருக்கோம். அப்கமிங்ல அந்த ஈவெண்ட்டுமே நம்ம பிளான் பண்ணி கண்டிப்பா சூப்பர். ஸோ வெரி சூன் மாரிஸ் இன்டர்நேஷனல் நடக்கட்டும். நீங்க குளோபலா அந்த ஃபோட்டோகிராஃபியை நீ எவ்வளோ பேரோட கனெக்ட் பண்ணுமோ பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் வாலண்டியரிங். ஏன்னா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் தமிழர்கள் இன்னும் நிறைய மேலே வரணுன்ற ஒரு நோக்கத்திலையும் அவங்களெல்லாம் எப்படி கொண்டு போகலான்ற நோக்கத்தில் ஃபாதர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. பெரிஸ் மகேந்திரவேல் ஐயா மாதிரியான ஒரு அயராது அதுக்காகவே எப்படிலாம் கனெக்ட் பண்ணுவோன்னு ஒரு கனெக்டராக ஒரு ஸ்ட்ராங் கேட்டலிஸ்டாக இருந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூடலாம் நம்ம பயணிக்கிறனால ஐ திங்க் டெஃபினெட்லி மாரிஸ் இன்டர்நேஷனல்ன்றது வெரி சூன் நடக்கும். உங்களை அடுத்த மாநாட்டிலையும் நான் சந்திக்கிறேன். வி வில் ட்ராவல் டுகெதர் மாரிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.